வராகி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்மழை பொழிவதற்கான ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆதிசங்கரரை பற்றி நாம் எல்லாரும் அறிவோம். ஆதிசங்கரர் கேரளாவில் காலடி என்னும் ஊரில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் இளம் வயதிலேயே துறவு பூண்டவர். அந்த காலத்தில் இளம் வயதில் துறவு பூண்டிருந்தாலும் வீடுகளில் பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் இளம் வயதிலேயே வீடுகளில் போய் பிச்சை கேட்குற பழக்கம் உண்டு. அப்போது வழக்கமாக பிச்சை எடுக்கிற செல்லும் பொழுது ஒரு சிறிய குடிசைக்கு முன்னால் போய் நின்று பவதி பிச்சாந்தேகின்னு 3 முறை கூறுகிறார். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்து ஒரு ஏழை பெண்மணி வெளியே வந்து பார்க்கிறார். சங்கரருடைய தோற்றமோ பகவான் சிவபெருமானுடைய பால வடிவத்தில் தெரிகிறது, பிரகாசமாக. அப்போது இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறார். அங்கே ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு வறுமை. அப்போது திரும்ப வந்து சங்கரர்கிட்ட, உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையப்பான்னு கேட்கும் பொழுது, நல்லா தேடி பாருங்கம்மா, உங்கள் வீட்டில் துணையாக உண்ணுகிற எந்த பொருளாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே போய் பாத்திரங்களை தேடி பார்க்கும்பொழுது ஒரு நெல்லிக்கனி இருந்திருக்கு, காய்ந்த நெல்லிக்கனி. அதை கொண்டு வந்து சங்கரருடைய பாத்திரத்தில் இட்டிருக்காங்க வருத்தத்தோடு. அப்போது சங்கரர் அன்னை மகாலட்சுமியை நினைச்சு கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி அந்த பெண்மணிக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார். அப்போது மகாலட்சுமி சங்கரர் முன்னால் தோன்றி, சங்கரா, இந்த பெண்ணும் இவருடைய கணவரும் முன்னொரு காலத்தில் குசேலரும் சுசிலையும் ஆவார்கள். பகவான் கண்ணபிரானுடைய அருளால் குபேர சம்பத்துகளை பெற்றிருந்தனர். ஆனால் அதை பெற்று சுகபோகமாக வாழ்ந்தாங்க. பிச்சைக்கு வந்தவர்கள் கூட பசியாற்றாது விட்டுட்டாங்க. அந்த பாவ வினையின் காரணமாக இந்த யுகத்தில் வறுமை கோலம் பூண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உண்மை நிலையை சங்கரருக்கு அன்னை மகாலட்சுமி தெரிவிக்கிறார். அப்போது சங்கரர் அந்த பெண்மணிக்காக வேண்டி அந்த பெண்ணினுடைய வறுமையை போக்கணும் தாயேன்னு மனமாற வேண்டும் பொழுது, அந்த வீட்டிற்குள் தங்க நெல்லிக்கனியாக மலை போல பெய்திருக்கிறது. குடிசையாக இருந்த அந்த வீடு மாளிகையாக மாறியிருக்கு. இன்றும் கேரளாவில் காலடியில் அந்த வீடு இருக்கிறது. அனைவரும் தரிசனம் செய்கிறாங்க. அந்த அன்னை மகாலட்சுமி சங்கரர்கிட்ட, இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை யார் பாடினாலும் அவங்களுக்கு என்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருளியிருக்காங்க. வாங்க அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அங்கங்கரே பிளகபூசணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில உதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா முக்தா முகூர்விததி வதனே முராரே பிரேமத்ரபாப்ரணிகிதானி கதாகதானி மாலா திருசூர்மதுகரீவ மகோத்பலேயா சாமி ஸ்ரியம் திசது சாகர சம்பவாயா ஆமீலிதாச மதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தமணிமேஷம அனங்கதந்திரம் ஆகேகரஸ்ய நிணிகபஷ்மநேத்ரம் பூத்யை பவேன் மம புஜங்க சயாங்கனாயா பாகுவந்தரே மதிஜிதஸ்ருதகௌஸ்துபேயா ஹாராவலீவ கரிநீலமயி விவாதி காமப்ரதா பகவதோ பிகடாசமாலா கல்யாணமாபகது மே கமலாலயாய காளாம்புதாலிலலிதோரசி கைடபாரி தாராதரே ஸ்பிரதியா தடிதங்கனேவ மாது சமஸ்த ஜகதாமகனீயமூர்த்தி பத்ராணி வேதிசது பார்கவநந்தனாய பிராப்தம் பதம் பிரதமதகலியத் பிரபாவா மாங்கல்யபாஜி மதுமாதினி மன்மதேன மையாபதீத்ததிகமந்தரம் ஈசனார்த்தம் மந்தாள சம்சமாராலய கன்யகாயா விஸ்வாமரேந்திர பதவி பிரமதாதானதசம் ஆனந்தகேது அதிகம் முரவிக்விசோபி ஈசன்னீசிதது மைசனம் ஈசனார்த்தம் இந்திவரோதர சகோதரம் இந்திராயா இஷ்டா விசிஷ்டமதியோபியயாதாயாத்ர திருஷ்ட்யா திரிவிஷ்டபவதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரகிருஷ்ட கமலோதர
दीप्तिरिष्टां पुष्टिं गृहीष्ट मम पुष्करविष्टराय दत्यादयानुभवनो द्रविणामुदाराम् अस्मिन् विगङ्गसि सविषन्ने दुष्कर्मकर्ममवनीयस्राय दूरं नारायणप्रणयिनी नयनाम्बुवाः कीर्देवदेदिघटत्वजसुन्दरीदि सागम्ब्रीदि शशिशेखरवल्लभेदि सृष्टिस्थितिप्रलयगेलिषु संसिदाय दस्यै नमस्त्रिगुणैकगुरोस्तरुण्यै श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मबलप्रसूत्यै रत्यै नमोऽस्तु रमणीयगुणार्णवायै शक्त्यै नमोऽस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोऽस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नालीघनिवारणायै नमोऽस्तु दुग्धोदधिजन्मभूम्यै नमोऽस्तु सोमामृतसोदरायै नमोऽस्तु नारायणवल्लभायै नमोऽस्तु हेमाम्बुजबीडिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोऽस्तु देवादिदयाभरायै नमोऽस्तु सार्गायुधवल्लभायै नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै नमोऽस्तु विष्णोरुरस्थिदायै नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै नमोऽस्तु दामोदरवल्लभायै नमोऽस्तु गान्ध्यै कमलेशनायै नमोऽस्तु भूत्यै भुवनप्रसूत्यै नमोऽस्तु देवादिभिरर्चितायै नमोऽस्तु नन्दात्मजवल्लभायै संवत्क्राणि सकलेन्द्रियनन्दनानि साम्राजिदानभवानि सरोरुगासि हित्वत्वन्दनानि दुर्दाहरणोत्यदानि मावेव ममादरनिशं गलयन्तु मान्ये यत्क्राससंवासनाविधि सेवकस्य सकलार्थसम्पद सन्दनोति वसनागमानसै त्वाम्रारिहृदयेश्वरीं भजे सरजनिलये सरोजगस्ते तवलतमां सुगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोजे त्रिभुवनबोधिहरि प्रसीदमख्यं दिक्तस्थिभिः कनककुम्भमुखावसृष्ट स्वर्वागिनी विमलसारुजलाप्लुदाङ्गीं राधर्नमामि जगदां जननीमशेष लोकादिनाथगृहिणीम् अमृताप्तिपुत्रीं कमले कमलाशवल्लभे त्वं कर्णाभूरतरङ्गितैरभाङ्गै अवलोक्य मामहिञ्जनानां प्रथमं पात्रमकृत्रिमं दयाया स्तुवन्दिये स्तुतिभिरमीभिरन्भगं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतरवाक्यवाहिन பவந்தி தேபுவி புதபாவிதாசையா. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தினமும் காலையில் எழுந்து குளித்து நீராடிவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு தினமும் பாராயணம் செய்து வந்தால் நம் வீட்டில் செல்வம் கொளிக்கும். இது அன்னை மகாலட்சுமியின் வாக்கு. அவர் பேரருள் அந்த இல்லங்களில் நிறைந்திருக்கும். நன்றி, வணக்கம்.